இது கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. ஆனாலும் இப்போது கம்ப்யூட்டரில் ஃபேமஸாக இருக்கிறதுனால மொபைல்லையும் நான் இப்போ ட்ரை பண்ணி வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸ்டார்டிங் $50 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்ரு இங்கே வேணாம், நான் இங்கே வச்சா நல்லாயிருக்கும். லெஃப்ட்டு இதில் கம்ப்யூட்டர் மாதிரி அழகாக இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியுது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் எனக்கு டக்குன்னு கரெக்டாக பேச வராது. அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போக போக பழகிடும். ஒன்று நான் தொண்ணன்னு பேசிக்கினே இருப்பேன், இல்லைனா பேசாமையே இருப்பேன். அது என் மூடை பொறுத்து. இப்போது சாக்கோஸ் கண்டிப்பாக வாங்கணும். ஷூ வாங்கிக்கலாம். கரெக்டாக 49, $1 கூட இல்லை. 51 எப்படி வருது? ஆர்டர் ஷிப்பிங். ஃப்ளார் வாங்கிக்கலாம். இப்போயும் சரி பரவாயில்ல, கொஞ்சம் போனதுக்கப்புறமா ஃப்ளார் வாங்கிக்கலாம். கொஞ்சம் விற்று முடித்து கடையை இது வரைக்கும் வாங்கினது காலி பண்ணதுக்கப்புறமா ஃப்ளார் வாங்கிக்கலாம். ஃப்ளார் மட்டும் இல்லை, எல்லாமே. அவ்வளோதான் காலி. இதை நான் இந்த சாக்கோஸ் தான் அதிகமாக விற்கும். சாக்கோபிக்கி ஃப்ளார் ரேட்டு சேஞ்ச் பண்ணோம் வேறு. 1.50 பரவாயில்ல, வைப்போம். யார் கேட்க போகிறா? $4. எல்லா கடையோட $1 அதிகமாக தான் வைக்கிறோம். இதுக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்ததுன்னா $3 அந்த மாதிரி ஏற்றுவேன். $2 $3 அந்த மாதிரி இருந்தால் தான் டக்குன்னு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுலேயே வருமானு தெரில. $4.50 என்டர். இந்த எடுத்து இந்த ஓரமாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரியல் சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்தியாவில் இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று. ஆனால் இவ்வளோ குட்டியாக இருக்காது. ஒரு ஃப்ளார் வாங்கிட்டு அதுக்கு கார்டு வேறு. 1.50. இதில் ஜிபே அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ $1 நோட்டாகவே குத்துறேன். 2 ஃப்ளார், ஒரே $1. நான் ரீசெண்டாக அந்த கோட்டுக்கு போயிருந்தேன்னா அதில் எனக்கு ஒரு மாதிரி கோல்டே வந்துடுச்சு. அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது. என் வாய்ஸே போயிடுச்சு. அவ்வளோ கூலிங்காக இருந்தது அந்த தேட்டர். இப்போ இது பேர் என்னது, டுட்டோரியல் 25 பேருக்கு போடணும் மொபைலு. 5வது பேர். பரவாயில்ல, அதிகமாக தான் சேல் ஆயிடுச்சு. 6-7 பேர். கார்டு 2 பேரும் ஒரே டிஷர்ட் போட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட $4 $8 கரெக்டாக கொடுத்துட்டான். பரவாயில்ல, ஃப்ளார் விற்றே நமக்கு $50 வந்துடுச்சு விற்றது. ஃப்ளார் ஒன்று, இது ஒன்று,
இது ஒன்று. இது ஒன்று. விதமாக ரகரகமாக ஆர்டர் பண்ணேன். கடை முன்னாடி கொச்ச கொச்சன்னு கிடக்கும். நீ அப்படியே ஏறா, கடை க்ளோஸ்ட், நாளைக்கு வா. லோன் எடுத்துகிட்டு போனால் 2 ரூபா அடிக்கலாம். ஐடியா, நல்ல ஐடியாவா? லோன் எடுக்கலாமா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே லோனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் பேங்க் கிரிப்ட் ஆகிட்டா வாங்குவோம். என்ன பேங்க் கிரிப்ட் ஆகிட்டா வேறு கேமு. அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு கேம் மட்டும் இந்த சேனலில் வரப்போகிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய கேம் வரப்போகுது. ஐடியாவில் வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு வருவேன். நான் எப்போல்லாம் வீடியோ போடுவேன்னா 3 டேஸ்க்கு 1 டைம் அந்த மாதிரி. இன்றைக்கி மண்டேவா, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே போடுவேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே போடுவேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி. இல்லை 2 டேஸ் ஒரு வாட்டி, இல்லை 2 டேஸ் போடலாம். 2 டேஸ் ஒரு வாட்டி போடுறேன். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் சேஞ்ச் ஆகுது. என்ன பண்ணும், நேரம் பேசிக்கினே டக்கு டக்குன்னு போட்டேன்னு தெரில. அதனால் இப்போ போட்டால் தான் என்ன பண்ணோன்னே தெரில. எல்லாத்துக்கும் ரேட்டு மாற்றணும். 1.5 2.5 $1 விடவே மாட்டேன். $2.5 இதுக்கு $1.5. நான் ஏது இதுக்கும் 2.5 தான். விலை கம்மியாக இருக்கிறதுலாம் அதிகமாக வச்சுருவேன். 2.58 0.50 காண்டு எடுத்துனானுங்க விலை கம்மியாக வச்சுட்டு. 2 சாக்கோ $8. அதை வேறு கார்டில் போட்டு இதில் அமைக்கி 5 o'clock ஆயிடுச்சு. அதாவது கேம் டைம். இது மினிட்ஸு கவுண்ட் பண்ணுது. மினிட்ஸ் தான் இதுக்கு ஹவர். 1 செகண்ட் இதுக்கு மினிட்ஸு. லைட் வாடா 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 வாடா. ஒரு ஃப்ரீசர் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ லைட்டாக இவ்வளோ இருட்டாக இருக்குது. இவங்க எல்லாருக்கும் பில்லை போட்டு இன்னைக்கு இந்த டேவே முடிச்சிடலாம். $9. 1 1 2 3 4 என்டர். பாஸ்தா குவாட் 2.50. ஏன்டா இப்படி இருக்கீங்க?
ஓடா வாவ் பல்க் அமௌண்ட் எவ்வளோ $10 பரவாயில்ல. இது வரைக்கும் ஹையஸ்ட் 11. 200 போகிறோமா இருந்தால் வெறித்தனமாக இருக்கும். லார் கிரெடிட் கார்டு தான் கடுப்பாரு. எந்த பண்ணியாச்சு. ப்ராஃபிட் யூ receive daily bills starting today. Make sure to pay bills using the computer before they due to or they will be paid automatically. எலக்ட்ரிக் பில்லு டெய்லி கட்டலைன்னா அவனுங்களே பிடிங்க பாருங்க. கட்டிடுவோம். எதுவுமே இல்லை. லோன் எடுக்கலாமா? லோன் எடுத்து எத்தனை நாளைக்கு எடுக்கலாம்? ரிட்டர்ன் பேமெண்ட் அப்பா 700 வாங்கிட்டு 900 தர மாதிரி இருக்கு. டேஸில் கொடுத்துடலாம். நான் லூஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் குத்துனேன். பரவாயில்ல, இதே மாதிரி கூட விளாட்லாம். இன்னும் காசு தான் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கும். அது இல்லாமல் பேங்க்குக்கு பரவாயில்ல. $27 ஏதோ போச்சு. இப்போ தான் வாங்கி குமிக்கிறோம். ஃபர்னிச்சர் 1 2, ஃப்ரிட்ஜு இது 1. ஐயோ இதுவே போதே. இருக்கிற காசுக்கு இதுவே வாங்கிட்டா என்ன வாங்குறது அப்புறம்? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது வேணாம். இது மட்டும் வேணும். பர்ச்சேஸ் டோர் டெலிவரி $200 இருக்குது. ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது வாங்க சொன்னால் அதுவே $200 போயிடும். மீதி 1 பைசா இருக்காது. அதனால் லைசன்ஸ் இப்போ வாங்கலை, கொஞ்சம் காசு வரட்டும். எதுக்கோ ஃப்ரிட்ஜை இப்பயே வாங்கி வச்சிங்கன்னு, லைசன்ஸ் வருதோ இல்லையோ ஃப்ரிட்ஜு வரட்டும்னு. எதுக்குன்னு தெரில. வைக்கலாமா? நல்லா தான் இருக்கும். பர்ஃபெக்ட். இப்போ நான் எல்லாத்துலேயுமே 2 போட்டுருவோமா? மார்க்கெட்டில் போயிட்டு 1 2 1 2 1 2 1 2 2 மேக்ஸ் 10 தானே. 1 2 பா $2 தான் இருக்குது. 1 2ன்னு போட்டுருந்தா பா பரவாயில்ல. எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாக் பண்ணிட்டு இன்னைக்கு கடையை ஆரம்பிக்கிறோம். கடை 300 பாக்ஸ் இருக்கும். ஃப்ளோர் ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் ஸ்டோரேஜ் ரூம் தான் வாங்கணும். ஆனால் இப்போதைக்கு வாங்காததுனால
நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இந்த டப்பா போட்டு எங்கே வைக்கலாம்? காலியான இடத்துல. பரவாயில்ல, இங்கே காலியாக தானே இருக்குது. அப்படியே ஃபுல்லாத்தையும் அடிக்கிட்டு வரேன். என்னதுன்னா இந்த இடத்துல மட்டும் நீட்டாக இருக்கா. இப்போ இது எல்லாத்தோட ப்ரைஸும் நம்ம செட் பண்ணோம். இது ஆல்ரெடி செட்டு, இது ஆல்ரெடி செட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி செட். ஷூ மாற்றணும். எவ்வளோ? $1.15 $2.50. இதே கதை தான் எல்லாருக்கும். அதுதான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வாங்கி தான் வச்சுருக்கோம். இப்போ கடையை ஓப்பன் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ தான் எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வாங்கணும். வெயிட் பண்ணுவோம். யாராவது 25 செக்அவுட்ஸ் பண்ணணும். அது முடித்தா தான் லைசன்ஸ் அன்லாக் ஆகிறதுக்காக அன்லாக் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட்டிங். நோட்ஸில் வந்துருக்கோம். பாஸ்தா வாங்குறான். பாஸ்தா நிறைய வாங்குறான். என்ன ட்வின்ஸா? நான் ட்வின்ஸா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. $1. இவனும் அதே வாங்கினா வேறு லெவலில் இருக்கும். இந்த கேஸ்ட்ரேல இருக்க அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணாலே நமக்கு லோன்லாம் தேவையில்லை. எடுக்க வந்துக்கினே இருக்குது. என்ன ஆயா தாக்கோலாம் வாங்கி போகிறீங்க? மூணு ஃப்ளேவர் ஃப்ளார் $4.50. 18 மெம்பர்ஸ்க்கு நம்ம செக் அவுட். இப்போ 19 ஆகிடுச்சி. வேறு எவனா வரானா? இந்த தூரத்தில் 4 பேர் வராங்க. 4 பேரில் எத்தனை பேர் வருவாங்கன்னே தெரில. கரெக்ட் டைமிங் கரெக்டாக வந்து வைக்கும்போது வந்துட்டேன். $1. எவனுமே வரல. 4 பேரில் ஒரே ஒருத்தங்க மட்டும் வந்துருக்காங்க. 3 பேருமே வரல. செக் அவுட். வாவ், இது பிரெட் ஆயில் தண்ணி மாதிரி குடிப்பாங்க போல. ஜிம் பாடி ஆயில் குடிக்கிறாரு. எதுனே தெரியல. வாவ், 23rd வந்தார். இன்னும் 2 முடிச்சதுன்னா இந்த வீடியோவை முடிச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். கடை க்ளோஸ்.
அதுதான் லாஸ்ட்டு 2 மெம்பர்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது சும்மா எப்படி இருக்குது காட்டலாம், அதனால தான் இன்றைக்கி விளாட்றேன். பா பல்க் ஆர்டர் பர்ஃபெக்ட் மணி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.